வாசி பயிற்சியில் பூரகம், ரேசகம், கும்பகம் எண்ணிக்கை வேறுபடுமா? பாடலில் போகர் ஒரு எண்ணிக்கை சொல்லியுள்ளார். பயிற்சி வகுப்பில் 8, 16, 4 அளவில் சொல்லிக் கொடுத்தார்கள். எதை பின்பற்றது? சிவசக்தி நீண்ட காலம் தன் தேகத்தில் குடியிருக்க வேண்டும். வாசி குதிரை ஓடும் வரை நாம் சுவாசித்துக் கொண்டே இருக்கலாம். சித்தர்கள் காயகல்பம் உண்டு தம் தேகத்தை வலுவாக்கி வாசி ஓட்ட மாத்திரையை அளவாகப் பூட்டி சமாதியில் அமர்ந்து தன்னுள் அகத்தியைக் கண்டுணர்ந்து சச்சிதானந்தத்தில் லயிந்து சிவசக்தி நீண்ட காலம் வரை குடியிருக்கச் செய்தனர். சதா சர்வகாலமும் வாசியில் இருந்துகொண்டு பயிற்சியைப் பழகினால் காயம் உறுதியாகும். சாதகர் முன்னேற்றிய நிலைக்குப் போகலாம் என்கிறார் போகர் தன் நூலில். பூரக, கும்பக, ரேசக சுற்றின் மாத்திரை காலத்தை உணர்த்துகிறார். பருவமுடன் பிராணனைத்தான் தரிக்கப் பணி தானென்று கிரமத்தோடே சஞ்சரித்தால் தாரனைத்தான் நாலுவிதம் சாதிப்போர்க்கே என்று போகர் பெருமான் முதல் கண்டத்தில் கூறுகிறார். அதாவது மாணாக்கனின் அப்பியாச நிலையையும் உடலின் இயல்பையும் நுரையீரலின் கொள்திறன் அளவையும் ஆசான் சோதிப்பின் பிராணாயாமம் பயிற்சியில் மூச்சை வாங்குதல், கும்முதல், விடுதல் ஆகியவற்றின் காலப்பிரமாண மாத்திரை அளவை நிர்ணயம் செய்வார். இசையில் அவுக காலம், கீழ் காலம், மாத்திரை காலம், துரிக காலம், மேல் காலம் உள்ளது போல் இதற்கு உண்டு. அதாவது அதிகமான மாத்திரை அளவு என்றால் மிக நீளமான ஆழமான ஓட்டம் அட்வான்ஸ் லெவல் என்று புரிந்து கொள்ளுங்கள். பூரகம் வாங்குதல் 32, கும்பகம் பூட்டுதல் 64, ரேசகம் விடுதல் 16 இந்த அளவில் சொல்லியுள்ளார். அப்படிப்பட்ட விகிதாச்சாரம் எனவே 2, 4, 1 ஆனால் சாதகர் நிலைக்கேற்ப மாத்திரையின் வேகம் மடங்கு மாறும். உங்கள் விருப்பப்படி எதிலிருந்து தொடங்கி எதில் முடிக்கலாம். முதலில் இடகலை, பிங்கலை என ஒரே வாசிகலையில் ஓட்டி நாடி சுத்தி செய்து கொள்ளலாம். அதன்பின் ஒரு கலையில் இழுத்து கும்பித்து இன்னொன்றில் மாற்றிவிடும் பஞ்சகம் செய்து கொள்ளலாம்.